பாஜக தலைவர் அண்ணாமலையை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர் அகற்றப்பட்டதாக கூறி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பாஜகவினர் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், கள விவரங்கள் என்ன? விழுப்புரம் மாவட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரைக்காக வர 18ஆம் தேதி வரப்போறாங்க. இதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தோட ஆங்காங்கே வரவேற்பு பதாகைகள், பேனர்கள், சுவர் விளம்பரம் என இவங்க கட்சி பணியை தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்நிலையில விழுப்புரம் நகரம் சார்பா விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துல பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை வரவேற்று பேனர் ஒட்டுறாங்க. ஏற்கனவே காவல்துறை சொல்றாங்க 2014 இந்த இடத்துல பேனர் யாரும் ஒட்டக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே அதிமுக திமுக மோதல் இருந்தது. அதனால இயற்கை படங்கள் வரையிட்டிருக்கு, அதாவது யாரும் எழுதாதீங்கன்னு பாஜக சொல்றாங்க. பாஜகவினர் அதனை ஏற்க மறுத்து இன்று மீண்டும் அந்த இடத்துல பேனரை ஒட்டிட்டாங்க. தகவல் இருந்து சம்பவத்துக்கு வந்த காவல்துறை பேனரை அகற்றாங்க. இதனை அறிந்த பாஜக தொண்டர்கள் உடனடியாக இந்த மேம்பாலம் பகுதிக்கு வராங்க. அதாவது ரயில்வே மேம்பாலம்ன்றது விழுப்புரம் புதுச்சேரி சாலையோட தேசிய நெடுஞ்சாலை. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு போற நேரம், பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. மக்கள் கூட்டம் அந்த தேசிய நெடுஞ்சாலை அதிகமா இருக்கு. இந்நிலையில காவல்துறையை கண்டிச்சு விழுப்புரம் நகர்மன்ற உறுப்பினர் வடிவேல் பழனி தலைமையில திடீரென ஏராளமான பெண்கள் உட்பட சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. காவல்துறை அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க, தொடர்ந்து தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க, போக்குவரத்து பாதிப்பாவது, பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் நிக்குது, வேணான்றாங்க. ஆனா அதை ஏற்க மறுத்து பாஜகவினர் தொடர்ந்து காவல்துறையை கண்டிச்சும் தமிழக அரசை கண்டிச்சும் கோஷங்கள் எழுப்பி மறியலில் ஈடுபடுறாங்க. உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து வந்த கூடுதல் காவல்துறையினர் அவங்க அத்தனை பேரையும் புடிச்சு இழுத்தாங்க, அப்புறப்படுத்துறாங்க. நம்ம பார்த்துருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆய்வாளரை பெண் தொண்டர்கள் பாத்தீங்கன்னா பாஜக பெண் தொண்டர்கள் தாக்குற காட்சி அங்க பாத்துட்டு இருக்கோம். அப்புறப்படுத்த முயற்சி பண்ண காரணம் பாத்தீங்கன்னா அதிகமா போக்குவரத்து நெரிசலாவது, போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதை மீறி தொடர்ந்து மறியல் ஈடுபடுற போதுதான் காவல்துறையினர் அவர்களை தர கண்டுபிடிச்சு இழுக்கிறாங்க. இதுல பெண் உதவி ஆய்வாளர் பிரியங்காவும் அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனால சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது 30க்கும் மேற்பட்ட பாஜகவை கைது செய்து தற்போது திருமணத்தில் அடைச்சி வச்சிருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். கள விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.